அனைவருக்கும் வணக்கம். அக்கா யாழினி அக்கா வந்து உங்க பிரஸ் மீட்ல அண்ணன் சீமான் கூட வர்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து டிகே சார்ந்த ஒரு நபர் வந்து நீங்க ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷமா என்கின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு அந்த அக்கா ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. இந்த மாதிரி மாற்று அரசியல் சார்ந்தவங்களும் நம்மளுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இனிமேல் யாருமே டிவிகே காரங்க வந்து தற்கொலை திட்ட வேணாம், அவங்களும் ஒரு மாற்றத்தை எண்ணிதான் மாற்று கட்சியில பயணம் செய்யறாங்க, அவங்களும் தமிழர்கள் தான், அவங்க நம்ம மாதிரி தான் மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்துக்கொண்டு அதே டிவிகே சார்ந்த தற்கொலை தான் ஒரு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டு வச்சிருக்கான். எப்படிங்க யாழ்னி நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் ஒரே நாள்ல மனித புரிதல் ஆயிட்டீங்க? ஏன் திமுக பெட்டி கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க என்ன? திடீர்னு திமுக எதுக்கப்படுறீங்க? இத்தனை நாள் திமுக கூட கூட்டணி சேர்ந்து எங்களை தானே நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. மனம் தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி நீங்க டிஎம்கே கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்குறீங்க, எப்ப பார்த்தாலும் எங்களே டிவிகே திட்டு இருக்கீங்க, அது மாதிரி பேசி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டு இப்போ வந்து யார் டிஎம்கே கிட்ட இருந்து பணம் வாங்கினது நீங்க எது பாத்தீங்களா? ஒன்னு கருத்தியல்ல வந்து கருத்தியால அது மோதணும். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கருத்து சொல்றாங்கன்னா அது வந்து நம்ம வந்து கருத்தியால அது மோதணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்குறீங்க, இவங்க கிட்ட பணம் வாங்குறீங்க பாத்தியா பணம் வாங்கினதா? சரி, நீங்க வந்து டிஎம்கே கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்குறீங்க? 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து டிஎம்கே ஓட்டு போடும் போது அப்ப விஜய் வந்து ஸ்டாலின் கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்க? சரி, அப்ப நீங்க கட்சி தொடங்கல. 2025ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் தான் நேருக்கு நேரம் மோதினுச்சு. அப்ப இதுக்கு தாவக வந்து போட்டியிடல. அப்ப நீங்க வந்து டிஎம்கே எவ்வளவு பணம் வாங்கினீங்க? ஒழுங்கா ஒரு அரசியல் பண்றதுக்கு ஒரு துப்பு இல்ல. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சாச்சு, அப்புறம் வந்து ஈரோடு இடைத்தேர்தலும் புறக்கணிச்சாச்சு. ஏன்னா தனிச்சு நின்றா நமக்கு வந்து ஒரு ஓட்டு கூட உலாதுங்கிற புரிதல் வந்து விஜய்க்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? நமக்கு இருக்கிறது வந்து தொண்டர்கள் இல்ல, ரசிகர்கள். எவனுங்க ஓட்டு உரிமை இல்ல. அதனால விஜய்க்கு நல்லா தெரியும் வந்து கூட்டணிக்கான ஏங்கி நினைக்கிறாங்க உங்க தலைவர், எப்படா காங்கிரஸ் கட்சி வரும் நம்ம கூட்டணிக்கு போலாம். நல்ல சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, தாலிகாரங்க நம்ம அரசியல புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த பக்கத்துல 15 வருஷம் ஆகுது, அவங்க எல்லாம் விட்டு திமுக எதுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டி வாங்க நிப்பாட்டிங்களா இல்ல கொடுக்க நிப்பாட்டாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா சீமான் வந்து இந்த மாதிரி தாவகாரங்கள் வந்து அரசியல் புரிதல் வரதுக்கு பல ஆண்டுகள் வருது. அதே நாங்க சொல்றோம், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரசியல் புரிதல் இருக்கா? அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தற்கொலைத்தனமா நீங்க நடந்துப்பீங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் வரதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் தேவைப்படுது. அது தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் புரிதல் வரதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யுகமே தேவைப்படும். இதனால உங்களை வந்து எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், பண்ணி பாருங்க. இதனால மக்கள் வந்து உங்களை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில அதெல்லாமே கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டுல வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் 6ங்கிறான், ஒரு 12ங்கிறான். இன்னொன்னு ஒரு பெண் வந்து சொல்லுது ஓட்டு போட்டு ஜெயிச்சா எங்க தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க. இது மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இல்லாட்டி எல்லாம் உங்க தற்கொலை தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாங்களா, உங்களாம் ஒரு கட்சா கூட மதிக்கலாம். யாரே சொல்றது யாரே டிவிக்கா வந்து எங்களை ஒரு கட்சா மதிக்கலாம். ஆண்டா நேத்து மலையாளம் மலைச்சு வந்த காலா நீங்க வந்து பேசுறீங்க. எங்களை வந்து எங்க அண்ணன் வந்து சிறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பிக்கலடா, சிறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. உங்களை மாதிரி ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து எங்க அண்ணன் சீமான் வரல. எங்க அண்ணன்